ரஹ்மத்தின் பாதையில் நடந்தார் நாயகம். ரப்பின் ஒளியாக வந்தார் நாயகம். உயிரையும் அர்ப்பணித்து உம்மத்தை நேசித்தார். உலகுக்கு அருளாக வந்தார் நாயகம். மக்கா மண்ணில் கல்லாய் விழுந்தது வேதனை. மனதில் மலர்ந்ததோ பொறுமையின் சாதனை. தூசியும் தூவினர், துன்பமும் தந்தனர். அல்லாஹ் ஒருவனே என்ற அழைப்பை நிறுத்தவில்லை அவர். தாயிப் வீதியில் கற்கள் பேசின, திருமேனியில் காயங்கள் பூத்தன. ரத்தம் சொரிந்தும் சாபம் சொல்லவில்லை. இவர்களின் சந்ததியில் ஈமான் மலரட்டும். ரஹ்மத்தின் பாதையில் நடந்தார் நாயகம். ரப்பின் மொழியாக வந்தார் நாயகம். உயிரையும் அர்ப்பணித்து உம்மத்தை நேசித்தார். உலகுக்கு அருளாக வந்தார் நாயகம். மதீனா மண்ணில் மலர்ந்தது அன்பு. அன்சார்களின் இதயத்தில் பிறந்தது பாசம். வரவேற்கிறோம் அல்லாஹ்வின் தூதரே என தோளோடு தோள் சேர்த்து அரவணைத்தார்கள். முஹாஜிரும் அன்சாரும் சகோதரரானார்கள். ஈமான் பந்தத்தில் இதயங்கள் இணைந்தன. ஒற்றுமை என்ற ஒளியை உலகம் கண்டது. இஸ்லாமின் அழகை மனிதம் உணர்ந்தது. அரஃபா வெளியில் ஒலித்தது அந்த குரல். உம்மத்திற்காய் வழிகாட்டும் இறுதி உரை. குர்ஆனையும் என் சுன்னாவையும் பற்றி பிடியுங்கள். ஒருவரின் உரிமையை மற்றொருவர் மீறாதீர்கள். அனைவரும் ஆதமின் பிள்ளைகளே. மேன்மை தருவது தக்வா மட்டுமே. பெண்களின் உரிமையை பாதுகாத்திடுங்கள். அமானிதத்தை உரியவரிடம் ஒப்படையுங்கள். சோதனை வந்தாலும் சப்ரோடு வாழ்வோம். சுன்னாவின் பாதையில் என்றும் நடப்போம். நாயகத்தின் நேசத்தை நெஞ்சில் சுமப்போம். அல்லாஹ்வின் அருளால் ஜன்னத்தை அடைவோம். ரஹ்மத்தின் பாதையில் நடந்தார் நாயகம். உலகுக்கு அருளாக வந்தார் நாயகம். குர்ஆனும் சுன்னாவும் நம் வாழ்வின் வழிகாட்டி. அல்லாஹ்வை நோக்கியே என்றும்